அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விளாத்திக்குளம் பேரூராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் திடீர் ரைடில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சரவணகுமார். சரவணகுமார், வணக்கம். எதன் அடிப்படையில் இந்த ரைடு நடைபெற்று வருகிறது? கூடுதல் விவரங்கள். ஹர்ஷினி, விளாத்திக்குளம் பேரூராட்சி செயல் அலுவலர் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பேரூராட்சி செயல் அலுவலராக மகேஸ்வரன் லஞ்சம் வாங்கியதாக அந்த ரகசிய தலைவரின் அடிப்படையில் இன்று தூத்துக்குடி மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி பீட்டர் பால் தலைமையிலான போலீசார் விளாத்திக்குளம் பேரூராட்சி அலுவலகத்தில் நடத்திய திடீர் சோதனையில் பேரூராட்சி செயல் அலுவலர் மகேஸ்வரனின் அலுவலக அறையிலிருந்தும் அவரது டிரைவர் மாரிச்செல்வத்திடமிருந்தும் கணக்கில் வராத ரூபாய் 1,34,500 பணத்தை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பறிமுதல் செய்து பேரூராட்சி செயல் அலுவலர் மகேஸ்வரனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. மேலும் செயல் அலுவலர் மகேஸ்வரன் இந்த பணம் பிளாட் அப்ரூவலுக்காக இந்த 1,34,500 லஞ்சம் வாங்கியதாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தரப்பு கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் பணிபுரியும் மற்ற பணியாளர்கள் அனைவரிடமும் சோதனை மேற்கொண்டு இதில் அவர்களுக்கும் தொடர்புள்ளதா என்று லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வராங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.